9 lakh நாங்க வந்து லூஸ் பண்ணோம். திஸ் இஸ் த எண்ட். இந்த இதை குவிட் பண்ணணும். 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு பர்சன் வந்து குவிட் பண்ணலாம். கோர் பர்பிள் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல 35 லேக்ல இருந்த ரெவன்யூ செகண்ட் இயர்ல 26 ட்ராப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 9 லேக் நாங்க வந்து லூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ரெவன்யூ ட்ராப் மட்டும் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இல்லை. என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோம், அண்ட் தேர்ட் இயர்ல எங்க கம்பெனி எப்படி 1 crore ரெவன்யூ கிராஸ் பண்ணுச்சு, இதை ஹானஸ்டா நான் ஷேர் பண்றேன். ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல 86.5% கம்ப்ளீஷன் ரேஷியோ, செகண்ட் இயர்ல 74.7% கம்ப்ளீஷன் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13.5% இருந்த ட்ராப் அவுட் ரேஷியோ 25.3% எங்களுக்கு வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் ரியலைஸ் பண்ணோம், ஓகே ஆப்ரேஷனல் லெவலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. கோர் பர்பிள் நானும் என்னோட ஃப்ரெண்ட் மாதேஷ் 2 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டயத்தில் we did everything. சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஒரு காலேஜில் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, பேட்ச் ஹேண்டில் பண்ணுறது, ஈவன் ஆஃபீஸ் கோல் ஒர்க் எல்லாத்தையுமே நாங்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 118 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணாங்க. அப்போது இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். ஸோ ப்ராப்பரான சிஸ்டம் கிடையாது, பட் எக்ஸிக்யூஷனில் வந்து டிசிப்ளின்டாக இருக்கும். ஒரு பேட்ச் மிஸ் பண்ண மாட்டோம், டைமிங்க்கு பேட்ச் எடுத்தோம். ஸோ அந்த டைமில் வந்து கம்ப்ளீஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 86.5%. 16 மெம்பர்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆனாங்க. செகண்ட் இயரில் வி ஸ்டார்ட் ஹைரிங் பீப்புள். மார்க்கெட்டிங்க்கு ஒரு பர்சன் எடுத்தோம், அண்ட் ட்ரைனர் எடுத்தோம், அண்ட் வி செட் அப் அ டீம். பட் அந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 83 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பர்சன் வந்து குவிட் பண்ணாங்க. ரீசன் என்ன அப்படின்னா 4 months ப்ராமிஸ் பண்ண கோர்ஸ் டியூரேஷன் 6 months 7 months வரைக்கும் டிலே ஆகும். அண்ட் ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மாடியூல் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா எவாலுவேஷன் இருக்காது. ஸோ மோரோவர் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்டில் தான் மேனேஜ் பண்ணோம். நான் உங்களுக்கு அந்த ஷீட் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு பேட்ச் மேனேஜ் பண்ண ஷீட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமிங் வைஸ் நாங்கள் வந்து பேட்ச் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இது நாங்கள் ஷீட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த ரெட் எல்லாமே வந்து ட்ராப் அவுட்டான ஒரு டேட்டா. மேபி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ப்ரோ நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக போச்சுல, மேபி உங்கள் டீம்னால ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கலாம். என்னோட டீம் நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். தே ஆர் ப்ரொஃபஷனல், தே ஆர் பிரிட்டி குட். இதில் நான் என்ன மிஸ்டேக்காக பார்க்குறேன் அப்படின்னா, நாங்கள் ஹேண்டில் பண்ணும்போது வி நோ த சிஸ்டம், ஸோ வி ஃபாலோ இட். பட் எங்கள் டீம் ஹேர் பண்ணதுக்கப்புறம் வி ஃபெயில் டு எஜுகேட் தம். ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பெர் மந்தோட ரெவன்யூ வந்து லோயஸ்ட் ரெவன்யூ வந்து வெறும் 55,000 தான் எடுத்திருக்கோம். என்ன கொடுமை சரவணன். ஸோ அந்த டைமில் எங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸே 1.5 lakh. ஸோ அப்போல்லாம் நான் திங்க் பண்ணுவேன், ஓகே மேபி திஸ் இஸ் த எண்ட். நான் இந்த இதை குவிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா தாட் இருந்துச்சு. பட் நாங்கள் குவிட் பண்ணல. வி என்டர் இன்டு த தேர்ட் இயர். அண்ட் அந்த டைமில் 2 பார்ட்னர் இருந்தது வந்து 6 பார்ட்னர்ஸ் ஆச்சு. ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் வி கம்ப்ளீட்லி ரீபில்ட் இட். ஸோ 7 months வரைக்கும் டிலே ஆன கோர்ஸ் வந்து 3 months டெக்னிக்கல் ட்ரைனிங், 1 month பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கிற மாதிரி 4 monthsல கோர்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணோம். அண்ட் கோர் பர்பிள் போர்ட்டல் ஒன்று பில்ட் பண்ணோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸோட டாஸ்க், டெய்லி டாஸ்க், ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி அட்டெண்டன்ஸ், ப்ராஜெக்ட் எவாலுவேஷன், ஒரு மாடியூல் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாடியூலுக்கான எவாலுவேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் பைப்லைன் வந்து கிரியேட் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே கம்ப்ளீட் பண்ணணும், என்னென்ன செக் பாயிண்ட் நடுவில் இருக்கோ, ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி எங்களோட ட்ரைனர்ஸ் கையில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 138 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் யூ ஒன்ட் பிலீவ் இட். ஸோ எங்களோட ட்ராப் அவுட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 92.8% வந்து கம்ப்ளீஷன் ரேஷியோ வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ சேம் பிஸ்னஸ் பட் டிஃப்ரெண்ட் எக்ஸிக்யூஷன். Same, but different. But still same. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பிஸ்னஸ் தேர்ட் இயரில் 1 crore ரெவன்யூ வந்து நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். இது எங்களோட பிக்கஸ்ட் வின்னான்னு கேட்டிங்க அப்படின்னா இது மட்டும் என்னோட பிக்கஸ்ட் வின் கிடையாது. 25% இருந்த ட்ராப் அவுட் ரேஷியோ 7%க்கு ரெடியூஸ் பண்ணோம். அண்ட் 74% ஆஃப் கம்ப்ளீஷன் ரேஷியோவில் இருந்தது வந்து இப்போ 92.8% ரேஷியோவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அண்ட் 7 monthஸில் டிலே ஆன கோர்ஸ் வந்து 4 monthஸில் இப்போ ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்கு. இதுதான் என்னோட பிக்கஸ்ட் வின்னாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ நான் மெயினாக எதனால் மேக் பண்ணேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இஃப் யூ ரன்னிங் எ ஸ்மால் பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு பைப்லைன் க்ரியேட் பண்ணுங்க. உங்களோட ஆப்சன்ஸ்லையுமே உங்கள் பிஸ்னஸ் வந்து ரெவன்யூ மேக் பண்ணணும். அண்ட் தேட்ஸ் கால் பிஸ்னஸ். ஸோ இது எங்களோட ஒரு பிஸ்னஸ் மாடல். ஸோ இது மாதிரி நாங்கள் காலேஜ் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், கார்ப்பரேட் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோம், அண்ட் அங்கே என்ன நம்பர்ஸில் நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.